ஹலோங்க. காரமடை போறதுக்காக அப்பா, அம்மா 5:30க்கே கிளம்பிட்டாங்க. எங்களோட ஃபேமிலியில குலதெய்வத்துக்கு அப்புறம் நாங்க சின்ன வயசுலேருந்தே கும்பிட்ட சாமி அப்படின்னா பெருமாள் தான். அதான் எனக்கும் ஞாபகம் இருக்கு சின்ன வயசுலேருந்தே. புரட்டாசிக்கு வந்து நாங்க முண்டியம்மன் கோயிலுக்கு போவோம். மாசி மாசம் காரமடை போவோம். என் அண்ணா வந்து ஃபர்ஸ்ட்டு என் தாத்தா வந்து விஷ்ணுதாஸ்ல இருந்தாங்க. இப்ப என்னோட அண்ணா முத்திரை வச்சு இருக்காங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா போயிட்டு, அங்க நெறைய பேர் இது மாரி டென்ட்லாம் எடுத்திருப்பாங்க. போய் சாப்பாடுலாம் செஞ்சு, பூஜையெல்லாம் விட்டுட்டு, அப்புறம் கவாலம் வைக்கிறதுக்குலாம் போவாங்க. அதனால என் அம்மா சைடு இருக்க எல்லாருமே போவாங்க. எல்லாம் ஒண்ணா சமைச்சு, சாமி கும்பிட்டு அப்புறம் தான் வருவாங்க. நாங்க குட்டி தம்பி வச்சுட்டு வெயிலா இருக்கு போ முடியாதுங்காக, நாங்க இருந்துட்டு அப்பா, அம்மா மட்டும் தான் இந்த வருஷம் போயிருந்தாங்க. அண்ணா வீட்டுக்கு போயிட்டு, அங்கேருந்து ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போயிட்டாங்க. சூப்பரா இருக்குங்க. நல்லா எல்லாம் அது வந்து ஒரு மாரி ஒரு சூப்பரான ஒரு வைபா இருக்கும் அங்க. இங்க வந்து தம்பி வந்து எல்லா வேலையும் ஒர்க்லாம் முடிச்சுட்டாங்க. ஒரு 12 மணி வரைக்கும் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணோமோ, அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸ் போயிருந்தாங்க. நான் குட்டி தம்பி பார்த்துட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. அதுவரைக்கும் ஒரு 11 மணிக்கு போய் தீனி போடுறது அப்படிதான் இருந்துச்சு. சரி தம்பி தூங்க வச்சுட்டு ஒரு 3 மணிக்கு மேல தண்ணியெல்லாம் காட்டி சாணியெல்லாம் வலிச்சிடலாம்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா தம்பி 3 மணிக்கு மேல தூங்கவே இல்ல. அதனால ஆட்டு சாணியில கொண்டு வந்து தம்பிய இந்த ஸ்க்ராலர்ல வந்து உட்கார வச்சுட்டு என் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ஒருக்கா கிராங்கி ஆயிட்டே இருந்தாங்க. எடுத்துட்டு சமாதானப்படுத்திட்டு, அப்புறம் ஒர்க்கும் இருக்குங்க இல்லையா? அதனால பண்ணிட்டு இருந்தேன். சாணிலாம் ஃபர்ஸ்ட்டு ஓரமா கூட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மாட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டு, தீனிலாம் வெட்டி போட்டுட்டு, அவங்களுக்கு வந்து கட்டி வச்சு போடுறனால எவ்வளோ போட்டாலும் பத்த மாட்டேங்குது. தீர்ந்த உடனே கத்துன்னு கத்துறாங்க. எனக்கு ஈவினிங் வரைக்கும் குட்டி தம்பி வச்சுட்டு, இந்த மத்த வேலைலாம் பார்க்கும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எப்படா வருவாங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. நான் ஒரு 5:00 கால் பண்றேன், இப்ப தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5:00 டியூஷன் குழந்தைங்களும் வந்துட்டாங்க. வந்த அம்மா போகும்போது 6 மணி ஆயிடுச்சு. எனக்கு வந்து உண்மையா அந்த டே வந்து ரொம்ப லாங் டேவா எனக்கு தோணுச்சு. ஒரு நாள் தானே அம்மா, அப்பாவும் எங்கேயும் போறதில்ல. இந்த மாரி வருஷத்துக்கு 1 ஆர் 2 டைம்ஸ் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். பாவம் தம்பி அங்கேயே ஒரு 1 ஹவர் பக்கமா உட்காந்துருந்தங்காட்டி, ரொம்ப ஒரு மாரி கிராங்கி ஆயிட்டான். 6 மணிக்கு வந்தோனயும், அப்பாடா! அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. தம்பிக்கும் என்னவே பார்த்துட்டு இருந்தது, இவங்களலாம் எப்படா பார்க்குறதுன்னு நெனச்சுட்டு இருப்பாளோ போலருக்கு. வரும்போது இந்த ஆடு வாங்கிட்டு வந்தாங்க. வந்தோனே எடுத்து காமிச்சாச்சு. எனக்கு வந்து அங்க மத்தியானம் செஞ்ச சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க சூப்பரா இருக்குங்க. பூஜையோட சாப்பிடும்போது அலாதி ஒரு சுகமா இருக்கும்.